ஹாய் எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா டியூஸ்டே. இந்த டியூஸ்டே ஃப்ரைடே வந்தால் மட்டும் தூக்கம்லாம் போய் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்குள்ளே பிரிஸ்கா இல்லைன்னா இந்த மாதிரி நடந்து வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு போகிறதுக்குள்ளே தூக்கம்லாம் சுத்தமாக போயிடும். மீதி நாள்லாம் 5 மணிக்கு எழுந்தால் என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணாலும் ஒரு 5-10 நிமிஷமாவது உட்காந்தே தூங்குற மாதிரி இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு வந்து அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு எப்பயுமே இன்றைக்கி சமைக்கிறதுக்கு காய் முந்தின நாள் வாங்கி வைப்பேன். இல்லைனா நைட்டாவது வாங்கி வச்சுருவேன் ஆர்டர் போட்டு. எதுவுமே வாங்காதால எனக்கு ஃபஸ்ட்டே காய் கட் பண்ணி வச்சிடணும். கட் பண்ணாலும் இதுக்குன்னு எடுத்து வச்சா தான் ஏதோ சமையலே முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரி இனிமேல் காய் கட் பண்ண முடியாது அப்படின்னு தால் தடுக்கு வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு கொழுக்கட்டை செஞ்சுருவோம். ஏன்னா காய் கட் பண்ணுற வேலை இல்லை, அதனால ஸ்நாக்ஸ் ஹவுஸ் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டைக்கு வேர்க்கடலாம் வறுத்துட்டு வெல்லம் ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சிருவேன். ஸ்டஃபிங் வந்து நிறைய வச்சுருவேன் நான். பேக்கெட் மாவு தான், இதில் கொஞ்சமாக நெய் அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு லூஸாக பிசைஞ்சிடுவேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். கொதிக்க தண்ணி ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக வரும், எல்லாம் முரட்டு கட்டின மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக நல்லா மாவு அப்படி கண்ணாடி மாதிரி தட்டிட்டு அதில் நிறைய ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி மடிச்சுட்டு வேக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஜூஸ் எல்லாம் 6:45 எல்லாம் பண்ணிட்டேன், ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். சரி டைம் இருக்கேன்னு பார்த்தா 7-7:30 ஆயிடுச்சு இன்றைக்கி. ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. என்றைக்கு நான் வந்து சரி இன்றைக்கி டைம் ஆகாது ஏன்னா 1-2 டிஷ்ஷு தானே அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி தான் ரொம்ப டைம் ஆகிடும். எல்லாம் தாளிச்சிட்டு இன்றைக்கி மில்லட் சேமியா, இந்த பக்கம் தால்க்கெல்லாம் பண்ணிவிட்டேன், அப்பளம்லாம் போட்டு வச்சுட்டேன். இந்த தால்க்கு வந்து தாளிக்கிறது தான், நெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த பூண்டு பச்சை மிளகாவை கீறி போடணும். பூண்டை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த நெய்யில் அந்த வதங்கும் போது வாசனை வரும். அதுக்கப்புறம் வரமிளகா கடுகு சீரகம்லாம் போட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே அந்த தாளித்து ஊற்றும் போது அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு வீடே. காலையில் நல்லா நெய்லாம் போட்டு கிளறி பாய்.